அட நல்லா கொதிக்கிற தண்ணியில பிரியாணி இலை, உருளைக்கிழங்கு, வரமிளகா இதையெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டீங்க. செம்ம சூப்பரா இருக்குங்க. உங்க வீட்ல காய்கறி சாப்பிடாதவங்க இருந்தா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2-3 பிரியாணி இலைகள் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு பொடியா நறுக்கியோ இல்லை 2ஆ வெட்டியோ சேர்த்துக்கோங்க. அடுத்ததா காஷ்மீரி மிளகா, கசகசா, முந்திரி பருப்பு, பூண்டு, இஞ்சி, ஒரு பெரிய சில் தேங்காவை பொடியா வெட்டி அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இந்த ஸ்டெப்பை நீங்கள் குக்கர்லையும் பண்ணலாம், குயிக்காக முடிஞ்சிரும். ஆனால் குக்கரில் செஞ்சீங்கன்னா உருளைக்கிழங்கு 2ஆ வெட்டி போட்டுக்கோங்க, ரொம்ப பொடியாக வெட்ட வேண்டாம். இப்போ இதை அப்படியே எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு பிரியாணி இலைகளையும் உருளைக்கிழங்கையும் தனியாக எடுத்து வச்சிருங்க. இதுக்கப்புறம் பிரியாணி இலைகள் தேவைப்படாது. உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சிருங்க. அடுத்ததாக மிச்சம் இருக்கிறத மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ அதே மிக்சி ஜாரில் 2 போல் தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சீரகம் தாளிச்சுக்கோங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லேசாக கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்து கூடவே மிக்சியை கழுவியும் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒரு சேர கலந்து விட்டு இப்போ இதில் மஞ்சள் தூள், மல்லித்தூள் இதையெல்லாம் சேர்த்து திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரை வேக விடுங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டு இப்போ உங்களுக்கு குயிக்காக பண்ணணும்னா நம்ம வேக வச்சிருந்த அந்த உருளைக்கிழங்கை சேர்த்து உப்பு போட்டு ஒரே ஒரு கொதி வச்சு இறக்கிடலாம். ஆனால் நான் இன்னைக்கு நிறைய காய்கறிகள் சேர்த்து செய்ய போகிறேன். நிறைய காய்கறிகள் சேர்க்கணுன்றதுக்காக குடமிளகாவும் கேரட்டும் பயன்படுத்துகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு சேர கலந்து விட்டு காய்கறி வேகிற வரையும் வேக வச்சதுக்கப்புறமா இப்போ இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க. சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட வெஜ் கோலாப்பூரி. ஆக்சுவலாக நான் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி பூரிக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.